ஏ ஹால் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருப்பீங்க? ஐ ஹோப் நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, வேக்சிங்கோட தேரி நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். நீங்க அதை கண்டிப்பா பார்த்துட்டு தான் இந்த ப்ராக்டிக்கல் வீடியோ பார்க்கணும். ஸோ இப்போ அந்த தேரியில உங்களுக்கு எவ்வளவு புரிஞ்சுதோ அதை வச்சு நீங்க இந்த ப்ராக்டிக்கல் பாருங்க. நான் இந்த ப்ராக்டிக்கல்ல உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கிளியரா சொல்லி கொடுத்துருவேன். எப்படி வேக்சின் பண்ணணும் ஸ்டார்டிங்ல இருந்து தென் எண்ட் வரைக்கும் எப்படி நீங்க ஒரு கிளைண்ட் ஹேண்டில் பண்ணி வேக்சின் பண்ணணும் அப்படின்றத நான் இந்த வீடியோலயே உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்க பொறுமையா பார்த்தாதான் உங்களுக்கு வேக்சின் எப்படி பண்ணணும்ன்றது புரியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அரைகுறையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க, தெளிவா பாருங்க. அண்ட் ப்ராக்டிக்கல் ஃபர்ஸ்ட் பார்த்து தேரியே செகண்டா பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் தேரி பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ப்ராக்டிக்கல் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னும் தெளிவா தெரியும். ஐப்ரோ த்ரெட்டிங் எப்படி பண்ணணும்ன்றதா வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ எல்லா வீடியோவுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். ஒவ்வொரு வீடியோவும் தனித்தனியா பார்க்காதீங்க. ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்றேன்னா அது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுப்பேன். அந்த மாதிரி நீங்க கிளாஸஸ் பார்த்துட்டே வாங்க. ஸோ இப்போ வாங்க வேக்சின் எப்படி பண்றது வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஓகே, இப்போ வேக்சின் பண்றதுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பவுல்ல நான் வாட்டர் எடுத்துக்கேன் பாருங்க. வாட்டர் எடுத்துட்டு நான் ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கேன். ஏன்னா இது கிளைண்ட் ஹேண்ட துடைக்கணும். துடைச்சிட்டு அதுக்கப்புறமா பவுடர் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அதனால நான் கொஞ்சமா தண்ணியும் ஸ்பாஞ்சும் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் அதுக்கு முன்னாடி டவல். இது நம்ம கிளைண்ட்டுக்கு அவங்க மேல போடுறதுக்காக டவல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா தான் தண்ணி, அப்புறம் பவுடர் எடுத்திருக்கேன். ஏன்னா ஹேர் நமக்கு தெரியணும். அண்ட் தென் என்ன டைரக்ஷன்ல இருக்குன்றத நம்ம பார்க்கணும். அதனால பவுடர் எடுத்திருக்கேன். இன்னொன்னு வேக்ஸ் பண்றதுக்கு அதுக்கான கிரீம், ஹாட் வேக்ஸோட அனிபி எடுத்திருக்கேன். முக்கியமான ஒண்ணு ஹீட்டர், வேக்ஸ் ஹீட்டர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட்ல எப்படி வேக்சிங் பண்ணலான்றதை இப்போ காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம ஒரு டவல் எடுத்துக்கிட்டோம். இந்த டவல் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கிளைண்ட் மேலே நம்ம க்ரீம் அப்ளை பண்ணும் போதும் சரி, பவுடர்ஸ், வாட்டர்ஸ் நம்ம ஹேண்டு க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும்போது அவங்க ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி க்ரீம்ஸ் எல்லாம் படக்கூடாதுன்றதுக்காக நம்ம டவல் போட்டு அதை கவர் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி நமக்கும் அந்த டவல் நமக்கு எந்த லென்த்தில் இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் 2 பேரும் கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் 2 டவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் ஒரு பவுலில் எடுத்து வச்ச வாட்டரை நான் ஸ்பாஞ்ச் தொட்டு அவங்களோட ஹேண்டை க்ளீன் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆஃப் ஹேண்டில் தான் நான் வேக்ஸ் பண்ண போகிறேன், ஃபுல் ஹேண்ட் கிடையாது. நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கணும். தென் ரொம்ப வாட்டராக இருக்கும் போதே அந்த ஸ்பாஞ்ச் தொட்டு துடைக்கக்கூடாது. நார்மல் வெட்டாக இருக்கணும், ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது தான் நம்ம அந்த ஸ்பாஞ்ச் தொட்டு அவங்க ஹேண்டை நம்ம க்ளீன் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் இவங்க ஹேண்டை எப்படி க்ளீன் பண்ணுறேன்றது பார்க்குறீங்களா? இந்த மாதிரி தான் ஒரு கிளைண்ட் ஹேண்டை க்ளீன் அது துடைக்கணும். ஸோ நீங்கள் போட்டு ரொம்ப தேய்ச்சிங்கன்னா கிளைண்ட் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பண்ணலை அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வச்சிடக்கூடாது நம்மளும். ஸோ இந்த மாதிரி தான் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், நான் அந்த வாட்டரையே நான் எப்படி டேப் மாதிரி தான் பண்ணி எடுக்கிறேன். அந்த வாட்டரு கூட லைட்டாக வெட்டாக இருக்கிறது கூட. ஸோ நீங்களும் அந்த மாதிரி தான் பண்ணணும். ஏன்னா நம்ம க்ளீன் பண்ணதே நம்ம ஏன் டேப் பண்ணி எடுக்கிறோன்னா, நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா பவுடர் அப்ளை பண்ணுவோம். அந்த தண்ணியில் பவுடர் அப்ளை பண்ணும்போது எப்படி தெரியும், அது க்ரீம் போடும்போது நமக்கு அவ்வளோவா ப்ராப்பராக க்ளீன் ஆகாது, ஹேர் ரிமூவல் ஆகாது. ஸோ அதனால் நம்ம இருக்கிற அந்த தண்ணியையும் டேப் பண்ணி எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பவுடர் நான் எந்த பிளேஸில் நான் இப்போ பண்ண போகிறேனோ அந்த பிளேஸில் பவுடரை அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஒரு காட்டன் வச்சு அப்ளை பண்ணி பவுடரை அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் பார்த்திங்கன்னா, க்ரீம் அப்ளிகேஷன் தான். அதுக்கு நம்ம என்ன க்ரீம் மெல்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஹீட்டரை வச்சு நம்ம அந்த க்ரீமை மெல்ட் பண்ணணும். மெல்ட் பண்ணால் தான் நம்மளால் வேக்சிங்கே பண்ண முடியும். ஸோ நான் இப்போது வேக்ஸ் ஹீட்டர் அன்றைக்கி நான் தேரியில் காமிச்சேன் இல்லையா, அதே சேம் ப்ராடக்ட் தான் நான் எடுத்து நான் வேக்ஸ்க்கு மெல்ட் பண்ணுறதுக்கு இந்த மிஷின் தான் நான் எடுத்திருக்கேன்.
இந்த ஸ்விட்ச் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளெக்ஸை வந்து கனெக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஆன் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி லைட் எரியும். சேம் டைம் இந்த நம்ம போடுற க்ரீம் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா அந்த ஸ்விட்ச் வந்து தன்னாலே ஆஃப் ஆகிடும். ஸோ அது வந்து நீங்கள் யோசிக்காதீங்க, கவலைப்படாதீங்க, ரொம்ப ஹீட் ஆகிடுமோண்டா. அண்ட் தென் இன்னொரு டைம் பார்த்திங்கன்னா க்ரீம் ரொம்ப மெல்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் ஹேர் ரிமூவல் ஆகாது. ரொம்ப திக்காக இருந்தாலும் ரிமூவ் ஆகாது. மீடியமாக இருக்கணும். ஒரு எப்படி சொல்கிறது, ஓரளவுக்கு உங்களுக்கே தெரியும் அப்ளை பண்ணும்போது ஓரளவுக்கு மீடியமாக இருக்கணும். அப்போ தான் ஹேர் ரிமூவல் ஆகும், தின் லேயராகவும் போடணும். ஸோ பார்த்திங்களா, இப்போ நம்ம வந்து அந்த ஸ்பேச்சுலால் நான் க்ரீம் கொஞ்சமாக எடுத்து நான் வந்து இப்போ ஹீட்டரில் போட்டு மெல்ட் பண்ண போகிறேன். இப்படி தான் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் இன்னொன்று என்ன டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி எடுக்க முடியல, அவசரத்துக்கு ஸ்பேச்சுலா வந்து எடுத்து பண்ண முடியல டக்குன்னா, கையில் எடுத்தால் ஒட்டிக்கும், ஓகேங்களா? அப்போ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கையை வந்து வெட் பண்ணிக்கணும் நினச்சிட்டு. அப்போ இந்த அந்த ஈரமாக இருக்கும் போதே நம்ம ஆர்ட் வேக்ஸ் அந்த வேக்ஸ் க்ரீம் இருக்கு இல்லையா, அந்த க்ரீமில் வந்து அப்படியே நம்ம கை விட்டு எடுத்துக்கலாம். அப்போ நம்ம கையில் க்ரீம் ஒட்டாது, ஈஸியாகவும் அது வந்து நம்ம எடுத்துட முடியும், ஓகேங்களா? இந்த டிப்பை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இதில் டிப் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியும் நீங்கள் வந்து க்ரீம் எடுக்கலாம். நான் இப்போது ஸ்பேச்சுலாவில் எடுத்துகிட்டு ஹீட்டர்லேயும் போட்டுட்டேன். ஸோ இது மெல்ட் ஆகிட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதையும் பாருங்கள். இப்போ திக்காக இருக்கு இல்லையா, நான் இப்போ தான் ஸ்விட்ச் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பாருங்கள், மெல்ட் ஆகிடுச்சு, ஓரளவுக்கு ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அது இப்போ தான் ப்ரொசீஜர் அது வந்து வருது. அதோட மெல்ட்டாக ரொம்ப ஆகிட்டதுக்கப்புறம் நான் வந்து வேக்ஸ் எப்படி பண்ணணுன்றதையும் நான் காட்டுவேன். ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தான் மெல்ட் ஆகுது. நான் என்ன எப்படி இருக்கும்போது நான் அந்த க்ரீம் அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் நான் இதில் காட்டுறேன் பாருங்கள். இப்போவும் நான் அப்ளை பண்ணல, ஓரளவுக்கு தான் மெல்ட் ஆகிருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு மெல்ட்டு. இப்போது வந்து ஃபுல்லாகவே வந்து நமக்கு மெல்ட் ஆகிடுச்சு, நமக்கு தேவையான அளவுக்கு. இப்போ நான் வந்து வேக்ஸ் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த ஸ்டெப்பை நல்லாவே கவனித்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் நல்லாவே புரியும். ஸோ நான் இப்போ என்ன எடுக்கிறேன், ஸ்ட்ரிப்ஸ் எடுக்கிறேன். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எந்த சைடில் வச்சு நம்ம ஹேர் ரிமூவல் பண்ணுறது எடுக்கணும் அப்படின்றது அன்றைக்கி நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா. அந்த ஹோல்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக தெரிகிற பிளேஸ் வந்து ஹேர் ரிமூவ் எடுக்கிறது, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது மேலே இருக்கணும், ஓகேவா? இப்போ நான் பாருங்கள் எப்படி நான் வந்து ஸ்பேட்ல எடுக்கிறேன். கொஞ்சமாக க்ரீம் எடுக்கிறேன், அதுலேயே வந்து கொஞ்சம் அந்த ப்ராடக்ட் அதுலேயே கொஞ்சம் விட்டுட்டு, அந்த ப்ராடக்டை வந்து நான் அப்படியே வைக்கலை கிளைண்ட் கையில், பார்த்தீங்களா? ஊதிட்டு தான் அதை நான் வைக்கிறேன். ஏன் அந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூடாக இருக்கும்போது அந்த ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இல்லையா, அப்போ நம்ம கிளைண்ட்கிட்ட வச்சா அவங்க கையில் வந்து புண்ணு மாதிரி வந்துடும். அதாவது கப்பலம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துடும். அந்த மாதிரி வந்துட்டால் கிளைண்ட்டு பயப்படுவாங்க. சில பேருக்கு அது இரிட்டேட் ஆகிடும். அந்த மாதிரி டக்குன்னு ஹீட் எடுத்துகிட்டு போய் ஒருத்தவங்க ஹேண்டில் வச்சா நமக்கு கோவம் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் கிளைண்ட்டுமே. நான் பாருங்கள், அவங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் அப்ளை பண்ணுறேன்னு பார்த்தீங்களா, நான் வந்து அவங்களுக்கு இங்கேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் எடுத்து போகிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஹேரே அந்த டைரெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ அந்த ஹேர் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ நான் அப்படிக்காவே க்ரீம் போட்டுட்டு அதே சைடுக்காக நான் எப்படி க்ரீம் அப்ளை பண்ணோம் அந்த சைடில் வச்சு நான் என்ன பண்ணுறேன், பொறுமையாக அந்த ஸ்ட்ரிப்ஸ் வச்சுட்டு தேய்க்கிறேன், ஓகேவா? நான் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா கீழே கையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அப்புறமா அதே டைரெக்ஷனில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், வேக்ஸை இழுக்க போகிறேன். ஸோ நான் இழுக்கிறது பார்த்தீங்களா, அவங்க ஃபேஸ்லேயும் படலை, நான் சைடில் தான் எடுக்கிறேன். அப்போ அவங்க ஃபேஸ் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் எடுக்கும் போது வேகமாக அவங்க ஃபேஸில் படவே கூடாது. அது கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்து தான் பண்ணணும். பாருங்கள், நான் எடுத்ததுமே எனக்கு ஹேர் ரிமூவ் ஆகிடுச்சு. அந்த ப்ளேஸே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. கேமராவில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ நான் நேரில் நான் பண்ணும்போது எனக்கு பர்ஃபெக்டாக ஹேர் ரிமூவ் ஆச்சு. இதை பாருங்கள், நான் ஹேர் ரிமூவ் ஆனதை கூட நான் உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஹேர் ரிமூவ் பண்ண போகிறோம், இந்த ஃபுல் ஹேண்டையும். நான் இன்னும் நல்லா தெளிவாக சொல்கிறேன், கேளுங்க. நமக்கு ஹேர் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதே டைரெக்ஷன் பார்த்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், க்ரீம் அப்ளை பண்ண போகிறோம். அடுத்து அதே டைரெக்ஷனில் நம்ம வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம் ஹேரையும், ஓகேங்களா? இதுதான் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த முடி அந்த ஹேர் எப்படி இருக்கோ
அதே டைரெக்ஷனில் தான் க்ரீம் அப்ளை பண்ணால் சேம் அதே டைரெக்ஷன் வச்சு தான் நம்ம ஹேரையும் ரிமூவ் பண்ணணும். ஓகேங்க, அது மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு இதுவே நல்லா புரியும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ நான் எப்படி பண்ணுறேன்றதையும் பாருங்கள், நான் சொல்கிறதையும் நீங்கள் கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். நான் எவ்வளோ வேகமாக பண்ணுறேன் பார்த்தீங்களா? சேம் டைம் நான் வேகமாகவும் பண்ணுறேன், கிளைண்ட்டுக்கு வலிக்காத மாதிரியும் பண்ணுறேன். என்னோடய இன்னொரு ஹேண்ட் என்ன பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா? அவங்க ஹேண்டை கீழே நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படி பிடிச்சிட்ருக்கேன்னா, அப்போ தான் அவங்களோட ஹேண்டை நல்லா டைட்டாக க்ரிப்பாக பிடிச்சிருக்க முடியும். ஸோ அவங்களுக்கு ஸ்கின் பீலும் ஆகாது, அவங்களுக்கு பெயினும் அவ்வளோவா தெரியாது. நம்ம இதுவே அவங்க ஸ்கின்னை நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா அவங்க ஸ்கின் லூஸாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், அவங்களோட ஸ்கின் வந்து பீல் ஆகும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு பெயின் அதிகமாக இருக்கும், ஹேர் ரிமூவ் ஆகாது, ப்ளட்டு வர்றது தான் மிச்சம். அதனால எப்போவுமே வேக்ஸ் பண்ணும்போது அவங்களோட ஹேண்டை கீழே டைட்டாக க்ரிப்பாக பிடிச்சிக்கிட்டு அப்ளை பண்ணணும். நான் பார்த்தீங்களா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி அப்ளை பண்ணுறேன். ஏன்னா அந்த சைடுக்காக தான் டைரெக்ஷன் ஹேர் வந்து அந்த டைரெக்ஷனில் இருக்குது. அதனால நான் அப்படி வந்து பண்ணுறேன். ஓகேங்களா? தென் வந்து நீங்கள் வந்து வீடியோவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத நல்லா தெளிவாக பாருங்கள். எதுக்காக இவங்க இந்த சைடில் வச்சு பண்ணுறாங்கன்றது யோசிங்க. ஸோ எனக்கு அதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் எனக்கு நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் கேட்கலாம், நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், நான் எப்படி வந்து ஒரு ஹேண்டை ஆல்மோஸ்ட் நான் முடிக்கிறேன். ஃப்ரண்ட் சைடு முடிச்சதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டாக கூட உங்களுக்கு காட்டுறேன். இவங்களுக்கு எப்படி ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கப்புறம் எப்படி இருக்குது, அவங்க ஹேண்ட் எவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்டாக ஒரு லுக்காக இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக வீடியோவில் காட்டுவேன் கண்டிப்பாக. இன்னொன்று வந்து நான் அதில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து உங்களுக்கு சொல்லலை, ஆனால் தேரியில் நான் சொல்லியிருப்பேன். நான் யூஸ் பண்ண பவுடர் வந்து டால்கம் பவுடரும் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லையா பாண்ட்ஸ் பவுடர் கூட நம்மக்கிட்ட இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் புரியாமல் இருந்தால் கூட எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் இதையும் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இவங்களுக்கு ஹேர் ரிமூவ் பண்ணி ஃபுல் ஹேண்டையுமே நம்ம ரிமூவ் பண்ணி முடிச்சிட்டோம். என்னது ஹேர் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ நான் அடுத்த ஸ்டெப்பாக இப்போ என்ன பண்ணுவேன்னு சொல்லுங்கள் நீங்களே. ஒன்றும் இல்லை, அவங்க ஹேண்டை நம்ம க்ளீன் பண்ணணும். இப்போ அவங்க ஹேண்ட் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும், ஒரு மாதிரி எப்படி பிசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இப்போ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், வாட்டரில் ஸ்பாஞ்ச் டிப் பண்ணி அவங்க ஹேண்டை க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஆஸ்ட்ரிஜென்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணிடுவேன். இதுக்காக ஆஸ்ட்ரிஜென்ட் அது வந்து சில பேருக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற பீப்புள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பொறியாகும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவங்களுக்கு அலர்ஜின்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதால அப்படி இருக்கும், இரிட்டேஷனாகவும் இருக்கும். அதனால நம்ம ஆஸ்ட்ரிஜென்ட் ஸ்ப்ரே பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்களா நான் இப்போ ஸ்ப்ரே பண்ணுறேன், ஆஸ்ட்ரிஜென்ட் தான் ஸ்ப்ரே பண்ணுறேன். ஸோ இது பண்ணுறதாலன்றதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா. இந்த மாதிரி நம்ம லாஸ்ட்டாக ஃபினிஷிங்கில் இப்படி பண்ணி கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சில்னஸாக இருக்கும், இரிட்டேஷன் இருக்காது. ஓகேவா? வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நம்ம அந்த ஹேண்ட் எப்படி பண்ணுறன்றத நான் இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக தான் காட்டுவேன். இருந்தாலும் நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஏன்னா ஒரு ஃபுல் ஹேண்டுமே நான் எப்படி பண்ணேன்றது பாருங்கள். இந்த ஹேண்ட் வந்து நான் ஹேர் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த ஹேண்டில் தான் நான் ஹேர் ரிமூவ் பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லாகவுமே ஹேர் நல்லா பர்ஃபெக்டாக ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதுதாங்க லுக்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ ஹேர் இருக்கும்போது சில பேருக்கு அது அழகாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னலாக நம்ம காட்டிக்கணும் அப்படின்னா அந்த ஹேர்லாம் ரிமூவ் பண்ணி பர்ஃபெக்டாக ஹேண்ட் இருக்கணும். ஸோ நம்ம அதுக்கு தான் வேக்சிங் பண்ணுறோம். இந்த ஹேண்டை நான் எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக காட்டுறேன்றதுக்கு காரணம் என்னென்னா, வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுங்க. அதனால தான் இதில் வந்து நான் வீடியோ வந்து ஸ்பீடாக காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு நான் இதில் வந்து தைரியமாக ஸ்பீடாக காட்டுறேன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஹேண்டை நான் பண்ணுறதை பார்த்தே நீங்கள் கற்றுக்க முடியும்னுட்டு. அது சேம் நான் அந்த ஃபஸ்ட் ஹேண்ட் எப்படி பண்ணணும், செகண்ட் ஹேண்டும் அதே மாதிரி தான் ஸ்டெப்பாக வரணும். சேம் அது இதில் வந்து மாற்றியோ அதில் இருக்கிற மாதிரிலாம் இல்லை, ரெண்டுமே சேம் தான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில் ஹேர் ரிமூவ் பண்ணிட்டதுக்கப்புறம் ரெண்டு ஹேண்டும் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக நீட்டாக லுக்காக இருக்குது, எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இருக்குது பாருங்களேன். ஸோ இவ்வளோ தான் வந்து வேக்சிங். நம்ம தேரியும் பார்த்துட்டோம், இப்போ நீங்கள் வேக்சிங் ப்ராக்டிக்கலும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு எது புரியலனாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேளுங்க. இது கேட்டால் சொல்லுவாங்களோ அப்படின்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். டவுட் எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃப்ரீயாக பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து
சூப்பராக நல்லா தெளிவாக கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ரெடியாக இருங்க. மெனிக்யூர் கிளாஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகும்.